நான் நடிச்ச 700 படங்கள்ல வந்து குறைந்தபட்சம் 600 படங்களாவது நான் நடிக்கிற முதல் நாள் அன்னைக்கு தான் டிஃபைன்டு கேரக்டரா எனக்கு சொல்லப்பட்டது. அது ஒரு விதமான வலியா தான் நான் நினைக்கிறேன் நானு. அப்போ நான் வந்து ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்க வேண்டியதா இருக்கு. சரி இது நடக்காது அப்படின்னும்போது, அப்ப நடக்காதுன்னு நான் அப்போ நீ வெளில போ. அதுக்காக சிஸ்டமே மாறணுமா? அப்ப நம்ம எண்ண வேண்டியதுக்கு நான் சிஸ்டத்துக்காக மாறல. ஒரு சகிப்புத்தன்மைய நான் வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அது வலிக்குது. உடல் ரீதியா நான் வந்து நைட்டு ஃபுல்லா ஷூட் பண்றது எனக்கு பிடிக்காது தான். ஏன்னா, அது தூங்குற நேரத்தில தூங்கி தான் ஆகணும். அந்த கஷ்டத்தில நான் இது கணக்கில வைக்க முடியாது. என்னுடைய தொழில் சார்ந்த, இல்ல நான் கையாள்ற கலை சார்ந்த ஒரு விஷயத்தில வந்து எனக்கு தேவையானது கிடைக்காத போது தான் ஒரு மன வருத்தம், அதன் காரணமா வந்து உடல் ரீதியான ஒரு ஒரு களைப்பு வரலாம், அதெல்லாம் வரலாம். இந்த துறைன்னு இல்ல, எல்லா துறையிலயும் துறையிலுமே. உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ, நான் இத வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியா பார்க்கறதுனால தான் நான் இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு, ஏத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். பட் அது வாழ்க்கையினுடைய நியதி அதுதானே.